காலையில் 2:20 ஆகுது. இன்றைக்கி நாம் எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கோம்னா கன்னியாகுமரிக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். குடும்பமாக ஒரு பிக்னிக் போகலாம்னு ஐடியாவில் வீட்டில் இருந்து ஒரு வேன் பிடிச்சி குடும்பமாக போய்கிட்டு இருக்கோம். வணக்கம் நண்பர்களே, உங்கள் நண்பன் செந்தில் பாருங்க, ரோட்டில் ஆளே கிடையாது. இருந்தாலும் நம்முடைய பயணம் தொடங்குகிறது. முன்னெச்சரிக்கையாக தண்ணியெல்லாம் பிடிச்சாச்சு கேனில். அருமையான மழை, கடல் எப்படி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த மழை தென்மேற்கு பருவமழை, மேற்கிலிருந்து காற்று வீசுது பாருங்க. அலை லேசாக இருந்த அலை இப்போ ரொம்ப கடுமையாக ஆரம்பிச்சிட்டு மக்கள் எல்லோரும் அங்கங்கே ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம குரூப் எல்லாம் அப்படியே நிற்கிறத பாருங்க. கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் கோவில் மழை ஊற்றுன்னு ஊற்றுது நண்பர்களே. இவ்வளவு மழை பெய்தாலும் பொது தரிசனத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் சுற்றி தான் போக வேண்டியிருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை. ஆனாலும் சரியாக அந்த பொது தரிசனத்திற்கு கோயிலை சுற்றி தான் செல்கிறோம். சட்டத்திட்டங்கள் சரியாக கடைபிடிக்கப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சம் இடையில நனைகிற மாதிரி இருக்குது. போட்டிருக்காங்க, சில இடங்களில் நனைகிற மாதிரி இருக்குது. பார்ப்போம் நண்பர்களே. கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். வாங்க கோயிலை பார்ப்போம். அட்டகாசமாக வந்து சேர்ந்தாச்சு நண்பர்களே. இப்போது சமீபத்தில் கட்டப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற திருப்பதி தேவஸ்தான கோவில். திருப்பதி போக முடியலையே அப்படிங்கிறவங்க அந்த ஏழுமலையான இங்கேயே தரிசித்து கொள்ளலாம். நல்லா சுத்தமாக இருக்குது. நம்ம சாப்பாடு எதுவும் கொண்டு வந்தால் கூட இங்கே வச்சு சாப்பிட்டுக்கலாம். பெருமாள் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து பார்த்தா விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை ரொம்ப அற்புதமாக தெரியுது.